கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் ஏசாயா 49:23 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை பார்க்குறோம். அதனால் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணும். ஆண்டவருக்காக நம்ம காத்து இருக்கணும். ஆண்டை நோக்கி கூப்பிட்றவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அதே போல் ஆண்டவருக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. நாளை கூட உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம். நான் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நன்மைகள் செய்யணும் உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கலாம். அப்போ ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலை, ஏன் என் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற நன்மை பெற்றுக்கொள்ள முடியலன்னா, ஒருத்தருக்கு உடனே கொடுப்பாங்க, ஒருத்தருக்கு ஏற்ற நேரத்தில் கர்த்தர் வச்சுருப்பார். அப்போ அந்த ஏற்ற நேரத்தில் தான் ஆண்டவர் நம்ம கொடுப்பாரு. ஆபிரகாமு கூட குழந்தை கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் சொல்லி 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்தார். 25 வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் அவர் பொறுமையாக காத்திருந்தார். அவர் காத்திருந்து ஆண்டவர் அந்த அற்புதத்தை, பிள்ளை செல்வத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். அப்போ ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கணும். நிச்சயமாக தேவன் நம்ம வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையிலவராக இருக்கிறாரு. அப்படின்னா பொறுமையோடு நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாக நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்ம கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனால் அவர் திருமணத்தில் கூட அவர் குறித்த அவர் அந்த அற்புதம் செய்யறதுக்கு வச்சிருந்த அந்த நேரத்தில் தான் கர்த்தர் அற்புதம் செஞ்சார். அதுதான் என் வேலை இன்னும் வரலன்றார். தாயார் சொல்லும்போது என் வேலை இன்னும் வரலை. அப்போ அவர் குறித்த அந்த வேலையில் தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நமக்கு நன்மை செய்யறதுக்குன்னு ஒவ்வொரு நேரங்களை ஆண்டவர் வச்சுருப்பார். அந்தந்த நேரத்தில் அவர் அழகாக கரெக்டாக செய்வார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். எதிர்பார்க்குற நன்மைகளை ஆண்டவர் கொடுப்பார். பிள்ளைகளுடைய வேலை காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவன். நம்ம ஒரு மரித்து போன தெய்வத்தை வணங்கலை. அந்த உலகத்தில் அண்டசராசரங்களை படைத்த ஒரு ஜீவனுள்ள தெய்வனை நம்ம வணங்கும் போது நம்ம எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட வேணாம். நிச்சயமாக உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவம் கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தபடியினால நிச்சயமாக நாமும் ஜெயிப்போம். நிச்சயமாக எல்லாவற்றும் தான் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அதே போல் ஜெபத்தில் காத்திருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிச்சுட்டு ஆண்டவர் பதில் கொடுக்குற வரைக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் அவர் பாதத்தில் நம்ம காத்திருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. நாளில் கூட அதே போல் ஆண்டோடைய சமூகத்தை நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அப்போ காத்திருகளுக்கு என்ன நன்மைன்னா, ஏசாயா 64:4 பார்க்கும்போது தேவனே உமக்கு காத்திருகளுக்கு ஆண்டவர் செய்கிறது நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு யாருமே கேட்டது கிடையாது, செவியால் உணர்ந்ததே இல்லை, கண்டதே இல்லையா. அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை யாருக்கு செய்ய போகிறேன்னா கர்த்தருக்கு காத்திருக்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் செய்வார். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம ஆணுடைய சமூகத்தில் தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தம் நிறைவேறு வரைக்கும் நம்ம காத்திருப்போம். ஜெபத்தில் ஆணுடைய சமூகத்தை நம்ம காத்திருந்து நிச்சயமாக தேவன் வைத்திருக்க நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 40:1 கூட கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டான் தாவீது எழுதியிருப்பார். அப்போது கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்து அவர் கூப்பிடுதலை அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்குறார். அதே போல் தான் இந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பொறுமையோடு காத்திருக்கும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் தேவ நன்மைகளையும் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்போ அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே எத்தனையோ வேதனைகளும் பாடுகள் உபத்திரங்கள் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அப்போ ஆமை துதிக்கிறோம். ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் பிள்ளையோட வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்க நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் வைத்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தான். எந்த வெட்கப்பட்டு போகாமல் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.